நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மொபைல் வேறு யார்கிட்டாச்சும் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டை ஃபோனை மாற்றுறதுக்கு பதிலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் நீங்களே வச்சுக்கலாம், அவங்க ஃபோனை அவங்களே வச்சுக்கலாம். ஆனாலும் உங்களுடைய மெசேஜ் எல்லாமே மற்றவங்க படிக்கவும் முடியும். நீங்கள் யாருக்கு சேட் பண்ணுறீங்க, யாருக்கு வீடியோன்னு ஆடியோ கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணுறாங்க, அவங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னாலும் இதை அவங்க கண்டிப்பாக பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லவரோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ சம்திங், ஸோ இப்படி யாராச்சும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து செக் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சால் தாராளமாக அவங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் மற்றவங்ககிட்ட யாராச்சும் மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு வாங்கும்போது மொபைல் மட்டும் தான் கொடுத்து வாங்குறோமா, இல்லை நம்மளோட டேட்டா எல்லாமே கொடுத்துட்றோமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களா, ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படி யாராச்சும் தெரிஞ்சு ஆமாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம மொபைல்லேருந்து நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம்? இதுக்காக அவங்க மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம சேட் இருக்கும், அங்கே 3 லைன் இருக்கும், 3 டாட் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கூகுள் குரோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து லேப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் இருக்கிற வாட்ஸ்அப்பும் வேறு ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை டிவைஸில் வந்து காட்டும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் லாக் அவுட் பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டிவைஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இங்கே நமக்கு லாக் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ லாக் அவுட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இதை வந்து நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைல் யார்கிட்டாச்சும் கொடுத்துட்டு போகிறீங்க, இல்லை வீட்டில் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய வாட்ஸ்அப் சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.